இந்த வீடியோ உங்க கண்ணுக்கு பட்டது சாதாரணம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா உங்க மனசுல ஓடிட்டு இருக்கும் கேள்விகள், எப்ப நல்ல மாற்றம் வரும்னு நினைச்ச அந்த எண்ணங்கள், அதுக்கான பதில் இங்க இருக்குங்க. வாழ்க்கை சில நேரம் நம்மள சோதிக்கும். ஆனா அந்த சோதனைகள் எல்லாம் நம்ம உயர்த்தத்தான் வந்திருக்குமுங்க. முருகனின் அருள் உங்க கூட இருக்கு. நம்பிக்கையை விடாதீங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. வாங்க இப்போ உங்க ராசிக்கான பலனை பார்க்கலாமுங்க. வணக்கம் துலா ராசி அன்பர்களே. ரொம்ப நாளா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வராதா? இந்த கஷ்டம் எல்லாம் தீராதான்னு ஏங்கிட்டு இருக்கீங்களா? இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாமுங்க. ஏன்னா உங்க தலையெழுத்தையே மாத்த போற ஒரு புதிய நபர் உங்க வீடு தேடி வரப்போறாருங்க. இது ஏதோ சாதாரணமா சொல்ற வார்த்தை கிடையாது. கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா மாறிக்கிட்டு வருதுங்க. அந்த நபர் யாரு, அவரால் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் நாம இப்போ ரொம்ப தெளிவா பார்க்க போறோமுங்க. இந்த பதிவை கொஞ்சம் கூட தவிர்க்காம முழுமையா பாருங்க. ஏன்னா இது உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுதுங்க. கடந்த சில வருஷங்களாவே துலா ராசிக்காரங்க நீங்க படாத பாடுபட்டிருப்பீங்க. என்னதான் திறமை இருந்தாலும் எவ்வளவுதான் உழைச்சாலும் அதற்கான பலன் உங்களுக்கு முழுமையா கிடைச்சிருக்காது. தடையா மாறி இருக்குங்க. சொந்த பந்தங்களுக்குள்ள பல பிரச்சனைகள், தேவையில்லாத மனக்கசப்புகள் வந்திருக்கும். குறிப்பா பண விஷயத்துல நிறைய நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. நாம நல்லா தானே இருக்கோம், யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணலையே, அப்புறம் ஏன் நமக்கு மட்டும் இந்த சோதனைன்னு பல ராத்திரிகள் நீங்க தூங்காம யோசிச்சிருப்பீங்க. ஆனா அந்த இருண்ட காலம் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா விலகி ஒரு பிரகாசமான வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வீச போகுதுங்க. உங்க ராசிக்கு இப்ப நடந்திருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுதுங்க. குறிப்பா உங்க ராசிநாதன் சுக்கிரன் இப்ப ரொம்ப பலமா இருக்கிறாருங்க. இது நாள் வரைக்கும் உங்களை யாருமே புரிஞ்சுக்கல, உங்க நல்ல மனசுக்கு யாருமே மதிப்பு கொடுக்கல அப்படிங்கிற உங்க ஏக்கம் எல்லாம் இனிமே தீரப்போகுதுங்க. உங்களுக்காகவே ஒருத்தர் உங்க வாழ்க்கையில நுழைய போறாரு. அவர் உங்க குடும்பத்துல ஒருத்தரா இருக்கலாம், இல்ல தொழில் செய்யற இடத்துல அறிமுகமாகிற ஒருத்தரா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல நண்பரா கூட இருக்கலாமுங்க. ஆனா அவர் உள்ள வரப்போற அந்த நிமிஷம் உங்க வீட்டுல ஒரு பெரிய நல்ல அதிர்வலை உருவாக போகுதுங்க. அந்த புதிய நபர் யாரு அப்படின்னு நீங்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே புரியுதுங்க. பொதுவா துலா ராசிக்காரங்க ரொம்ப அமைதியானவங்க, தராசு மாதிரி எதையும் சரியா எடை போடுறவங்க. ஆனா கடந்த காலங்கள்ல நீங்க எடுத்த சில முடிவுகள் தப்பா போய் உங்களை நீங்களே ரொம்ப குழப்பிக்கிட்டீங்க. இந்த நிலைமையில தான் அந்த நபர் ஒரு வழிகாட்டியா உங்க வீடு தேடி வரப்போறாருங்க. அவர் வந்த உடனே உங்க வீட்டுல இருக்கிற இருள் விலகிடுங்க. ரொம்ப நாளா நடக்காம தள்ளி போன சுபகாரியங்கள் எல்லாம் தடபுடலாம் நடக்க ஆரம்பிக்குங்க. உங்க வீட்டுல ஒரு கல்யாண சத்தமோ இல்ல ஒரு குழந்தை பிறக்கிற சத்தமோ கேட்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்குதுங்க. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா அவர் காலடி எடுத்து வச்ச நேரத்துல இருந்து உங்க வருமானம் பல மடங்கு உயருமுங்க. எங்கோ முடங்கி கிடந்த பணம் எல்லாம் உங்களை தேடி வர ஆரம்பிக்குங்க. கடன் பிரச்சனையால ரொம்பவே துவண்டு போயிருந்தவங்களுக்கு அந்த கடன் அடைக்கக்கூடிய ஒரு பெரிய வழி பிறக்குங்க. தொழில ஒரு பெரிய முதலீடு பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த நபர் மூலமா ஒரு பெரிய உதவி கிடைக்குங்க. அவர் வெறும் பணத்தை மட்டும் கொண்டு வர போறதில்ல, உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியும் கொண்டு வர போறாருங்க. வீட்டுல கணவன் மனைவிக்கு இடையில இருந்து தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகுங்க. இன்னும் சொல்ல போனா உங்க உறவினர்கள் மத்தியில உங்களுக்கு இருந்த கெட்ட பெயர் எல்லாம் மறைஞ்சு உங்களை தேடி வந்து பேசக்கூடிய அளவுக்கு உங்க அந்தஸ்து உயரப்போகுதுங்க. யார் யாரெல்லாம் உங்களை பார்த்து இவரால இன்னுமே ஒன்றும் பண்ண முடியாது, இவர் வாழ்க்கை அவ்வளவுதான் ஏளனமா சிரிச்சாங்களோ அவங்க கண்ணு முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய ராஜ வாழ்க்கை வாழ போறீங்க. அதுக்கப்புறம் வரப்போற நபர் ஒரு ஆணி வேரா இருக்க போறாருங்க. அவர் உங்க கையை பிடிச்சு உங்களை ஒரு உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போக போறாருங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட இனிமே காத்துல பறந்துருங்க. ரொம்ப சுறுசுறுப்பா புது உற்சாகத்தோட நீங்க வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க. அந்த நபர் உங்க வாழ்க்கையில எந்த ரூபத்துல வேணாலும் வரலாம். சிலருக்கு அது ஒரு ஆன்மீக குருவா இருக்கலாம், இல்ல சிலருக்கு ரொம்ப நாளா பேசாம இருந்த ஒரு பழைய சொந்தமா இருக்கலாம். ஆனா அவர் கொண்டு வரக்கூடிய அந்த சக்தி இருக்கு பாத்தீங்களா, அது உங்களை பிரமிக்க வைக்குங்க. இது வரைக்கும் நீங்க நம்பினவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போனதை நினைச்சு நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி யாரும் உங்களை ஏமாத்த முடியாது. ஏன்னா வரப்போற நபர் உங்களுக்கான ஒரு பாதுகாப்பு அரணா மாறப்போறாருங்க. உங்களை சுத்தி இருக்கிற எதிர்மறை ஆற்றல், அதாவது அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் அவர் வந்த உடனே அடிச்சு விரட்டுருவாருங்க. உங்க வீட்டுக்குள்ள ஒரு தெய்வீகமான நிம்மதி நிரம்பி வழியறத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. நீங்க தொழில் செய்யவரா இருந்தா இப்போ உங்களுக்கு ஒரு பொற்காலம் ஆரம்பிக்க போகுதுன்னு உறுதியா சொல்லலாமுங்க. ஏகப்பட்ட நஷ்டங்களை பார்த்து இனிமே இந்த தொழிலே வேண்டாம்னு மூடிடலாம்னு நினைச்சவங்களுக்கு கூட அவர் மூலமா ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்குமுங்க. புதுசா ஒரு பிசினஸ் பார்ட்னர் மூலமாவோ இல்ல ஒரு பெரிய ஒப்பந்தம் மூலமாவோ உங்க தொழில் எங்கேயோ போக போகுதுங்க. வேலைக்கு போறவங்களுக்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே தேடி வருமுங்க. மேலதிகாரிகள் உங்க திறமையை முழுசா புரிஞ்சுக்குவாங்க. இதுவரைக்கும் உங்களை வேலை வாங்கினவங்க எல்லாம் இனிமே உங்க பேச்சை கேட்டு நடக்கிற அளவுக்கு உங்க அதிகாரம் உயரப்போகுதுங்க. இதெல்லாம் அந்த நபர் உங்க வாழ்க்கையில வரதுனால நடக்க போற மாயாஜலங்கள்ங்க. அடுத்து உங்க குடும்ப வாழ்க்கையை பத்தி சொல்லியே ஆகணுங்க. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரிய சண்டை வந்து ரொம்ப மன உளைச்சல்ல இருந்தவங்களுக்கு கூட இனிமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்குங்க. பிரிஞ்சு போன குடும்பம் ஒன்று சேருவதற்கான நேரம் இதுங்க. அந்த வரப்போற நபர் உங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பாலமா இருந்து உங்களோட மனக்கசப்புகள் எல்லாம் தீர்த்து வைப்பாருங்க. குழந்தை பாக்கியம் இல்லாம ரொம்ப வருஷமா கோவிலா ஏறி இறங்கின தம்பதிகளுக்கு சீக்கிரமே ஒரு நல்ல செய்தி காத்துட்டு இருக்குதுங்க. உங்க வீட்டுல தொட்டில் சத்தம்
ஆசீர்வாதம் கேட்கறதுக்கான முழு ஆசீர்வாதமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. அந்த சந்தோஷத்தை உங்கள் கண்ணால் நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. இளம் வயசில் இருக்கிற துலா ராசிக்காரங்களுக்கு, அதாவது கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அருமையான வரன் தேடி வரப்போகுதுங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு நல்ல குடும்பத்திலிருந்து நல்ல வசதியான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைய போகுது. ரொம்ப நாளாக காதல் விஷயத்தில் பல குழப்பங்களை சந்தித்தவங்களுக்கு இனிமேல் அந்த காதல் கல்யாணத்தில் போய் முடியறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குதுங்க. உங்கள் பெற்றவங்க சம்மதத்தோட ஊர் மெச்சுற அளவுக்கு உங்கள் கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு அந்த ஆசை சீக்கிரமே நிறைவேற போகுதுங்க. அதுக்கான பண வரவு உங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் வந்து சேருமுங்க. உங்கள் எதிரிகளை பற்றி நீங்கள் இனிமேல் கவலையே பட வேண்டாமுங்க. உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க, உங்களை பற்றி தப்பு தப்பாக பேசினவங்க எல்லாமே தானாகவே உங்கள் வழியிலேருந்து விலகிடுவாங்க. அவங்க செஞ்ச தப்பு அவங்களுக்கே திரும்ப போய் சேருமுங்க. நீங்கள் அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள். உங்கள் நல்ல மனசுக்கும் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கும் இப்போ ஒரு பெரிய பரிசு கிடைக்க காத்திருக்குதுங்க. அந்த பரிசு தான் நான் முதல்ல சொன்ன அந்த புதிய நபருங்க. அவர் மூலமாக உங்கள் தலையெழுத்தே முழுசாக மாறப்போகுதுங்க. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே எவ்வளவோ ஆசைகள் அடக்கி வச்சுருப்பீங்க, அது அத்தனையும் ஒன்றொன்னா நிறைவேற போகிறத நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே உணர போகிறீங்க. இந்த மாற்றம் ஏதோ நேற்று இன்னைக்கு செஞ்ச புண்ணிய தலை வரலைங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாருக்கோ செஞ்ச ஒரு சின்ன உதவி ஏதோ ஒரு ரூபத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலனாக திரும்பி வரப்போகுதுங்க. அந்த வரப்போகிற நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போ ஆரம்பத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம். இவர் உண்மையாலுமே நமக்கு நல்லது பண்ணதான் வந்திருக்கிறாரா, இல்லை இதுவும் பழைய கதையாக ஆகிடுமான்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தேகம் எட்டி பார்க்கலாமுங்க. ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு அடிபட்டிருக்கீங்க. ஆனால் அந்த சந்தேகத்தை எல்லாம் தூக்கி தூர போட்டு வரப்போகிற அந்த நல்ல விஷயத்த முழு மனசோட ஏற்றுக்க பழகுங்க. இயற்கை உங்களுக்கு கொடுக்க நினைக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் தான் அந்த நபருங்க. உங்கள் உடல் நலத்தை பற்றி இப்போ நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணுமுங்க. பல நேரங்களில் மன உளைச்சலால் ராத்திரி தூக்கம் இல்லாமல் காலையில் எந்திரிச்சா தலைவலி, கை கால் குடைச்சல்னு உடம்பு ரீதியாக ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆஸ்பத்திரிக்கு போயும் எந்த பிரயோஜனமும் இருந்திருக்காது. ஆனால் இப்போ அந்த நிலைமை முழுசாக மாறப்போகுதுங்க. அந்த புதிய நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிறப்போ ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் உங்கள் வீடு முழுக்க பரவுங்க. உங்கள் மனசுக்குள்ளே இருந்த பாரம் எல்லாம் இறங்கி ஒரு பெரிய நிம்மதி கிடைக்குங்க. மனசு நிம்மதியாக இருந்தாலே பாதி வியாதி பறந்துடும்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உங்கள் வாழ்க்கையில் இப்போ 100% உண்மையாக போகுதுங்க. நீங்கள் முன்னை விட ரொம்ப இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் உணர்வீங்க. சமூகத்தில் உங்களுக்கான ஒரு தனி அந்தஸ்து இப்போ உருவாக போகுதுங்க. முன்னாடி எல்லாம் எந்த ஒரு விசேஷத்துக்கு போனாலும் உங்களை யாருமே மதிக்க மாட்டாங்க. உங்களை ஓரமாக நிற்க வச்சுருப்பாங்க. உங்கள் பேச்சை யாரும் காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் இனிமேல் நீங்கள் போகிற இடம் எல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுதுங்க. உங்களை வேண்டாம்னு ஒதுக்கி வச்ச சொந்த பந்தங்கள் எல்லாம் இப்போ உங்களை தேடி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு முதல் ஆளாக வந்து நிற்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் ஜாதகத்தில் இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சுபகிரக சேர்க்கை தாங்க. அந்த கிரகங்கள் எல்லாமே அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் மூலமாக தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிக்க போகுது. உங்ககிட்ட இருக்கிற ஒரு சின்ன கெட்ட பழக்கம் என்னன்னா, எதையுமே ரொம்ப ஆழமாக யோசிச்சு உங்களை நீங்களே குழப்பிக்குவீங்க. ஒரு விஷயம் நடந்தால் இது ஏன் நடக்குது, இதனால் என்ன ஆகும்னு அளவுக்கு அதிகமாக கவலைப்படுவீங்க. அதை இப்போ மூட்டை கட்டி வச்சிருங்க. ஏன்னா துலா ராசிக்கு இப்போ நடக்க போகிறது எல்லாமே நல்ல காரியங்களாக தாங்க இருக்க போகுது. அந்த வரப்போகிற நபர் உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்தடுத்த காரியங்களை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிப்பாருங்க. அவர் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அவர் மூலமாக கிடைக்கிற சின்ன சின்ன அறிவுரைகள் கூட உங்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகுங்க. நிறைய பேருக்கு வெளிநாடு போகிற வாய்ப்புகள் கூட இப்போ கதவை தட்டுங்க. விசா கிடைக்காம ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு அந்த நபர் மூலமாக ஒரு நல்ல செய்தி வருங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கிற துலா ராசிக்காரங்களுக்கு அங்கேயே நிரந்தரமாக தங்குவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கிற நேரம் ரொம்ப பிரகாசமாக இருக்குதுங்க. உங்கள் பிள்ளைகளோட படிப்பு விஷயத்தில் இருந்த தடைகள் விலகி அவங்க நினச்ச மாதிரியே ஒரு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்குங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இருள் விலகி ஒவ்வொரு மூளை முடுக்கல்ல சந்தோஷம் நிறைஞ்சு வழிய போகுதுங்க. அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க நீங்கள் முழுசாக தயாராங்க. அந்த நபர் யார், அவர் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு உங்களுக்குள்ளே இப்போ ஒரு பெரிய கேள்வி ஓடிட்டு இருக்குங்க. அவர் நெத்தியில் எந்த அடையாளமும் வச்சுட்டு வர போகிறது கிடையாது. ஆனால் அவர் உங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும் போது உங்கள் மனசில் ஏதோ ஒரு பெரிய சுமை இறங்கின மாதிரி ஒரு அருமையான உணர்வு வருங்க. இத்தனை நாளாக இருந்த ஒரு குழப்பம் தீர்ந்து ஒரு தெளிவு பிறக்குங்க. இந்த நொடியே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், இவர் தான் நம்ம வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிற அந்த ஆள் அப்படின்னு. அவர் சொல்கிற ஒரு சின்ன யோசனை கூட உங்களுக்கு ஒரு பெரிய திறவுகோலாக மாறுங்க. அதனால் இனிமேல் புதுசாக யாரை சந்திச்சாலும் கொஞ்சம் கவனமாக அவங்க சொல்கிறத கேளுங்க. பல வருஷமாக கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சு தெரிஞ்சு உடம்பு மனசும் சேர்ந்து சோர்ந்து போனவங்களுக்கு இப்போ ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சுங்க. உங்கள் பக்கம் நியாயம் இருந்தோ அது ஜெயிக்காமல் இழுத்தடிச்சிட்டு இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த வரப்போகிற நபர் மூலமாக ரொம்ப சுலபமாக முடிவுக்கு வருங்க. குறிப்பாக பூர்வீக சொத்து விஷயத்தில் அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருந்த பெரிய பகையெல்லாம் மாறி உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு எந்த குறையும் இல்லாமல் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. அந்த சொத்து மூலமாக உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்க போகிறத நீங்களே பார்க்கத்தான் போகிறீங்க. துளாராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம்னு தான் சொல்லணுங்க. வீட்லேயும் சரி, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, நீங்கள் படுற உழைப்பை யாருமே கண்டுக்கலையினே நிறைய நாள் தனியாக உட்காந்து
அழுதுருப்பீங்க. உங்களுக்கு எதிரா வந்த தேவையில்லாத பேச்சுகள் எல்லாம் இனிமே அடங்கிடும்ங்க. உங்க திறமைய பார்த்து குடும்பமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுது. குறிப்பா ரொம்ப நாளா ஒரு நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டு, அது பண கஷ்டத்தால தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஆனா, இப்போ உங்க கணவர் மூலமாவோ, இல்ல உங்க சொந்த சம்பாத்தியத்தாலோ நீங்க ஆசைப்பட்ட அந்த நகை உங்க கழுத்த அலங்கரிக்க போகுதுங்க. இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, உங்க குலதெய்வ வழிபாடுங்க. எவ்வளவோ வேலைகள் இருந்தாலும் மாசத்துல ஒரு நாளாவது உங்க குலதெய்வ கோவிலுக்கு போய் மனசார வேண்டிட்டு வாங்க. நீங்க இத்தன நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு விடிவு காலம் கொடுக்க போற அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்க போற இந்த திடீர் அதிர்ஷ்டத்த பார்த்து வயித்தெரிச்சல் படுறதுக்குன்னே ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குங்க. அதனால நடக்கிற நல்ல விஷயங்கள உடனே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு திரியாம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. கண் திஷ்டி அப்படிங்கிறது பெரிய பெரிய கல்லையே உடைக்கக்கூடிய அளவுக்கு மோசமானதுங்க. அத கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. இனிமே உங்க வாழ்க்கை ஒரு நேர்கோட்டுல ரொம்ப வேகமா முன்னேறப் போகுது. இதுவரைக்கும் உங்க வண்டியில பிரேக் போட்ட மாதிரி எது செஞ்சாலும் தடை தாமதம்னு இருந்துச்சு. இப்ப அந்த தடைகள் எல்லாம் உடைஞ்சு சிதறிடுச்சுங்க. அந்த புதிய நபர் உங்க கூடவே ஒரு நிழல் மாதிரி இருந்து உங்கள எல்லா ஆபத்துல இருந்தும் காப்பாத்த போறாருங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கையை மட்டும் எப்பவும் வளர்த்துக்கோங்க. இன்னைக்கு ராத்திரி தூங்கும்போது இனிமே நமக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும்னு ஒரு நல்ல எண்ணத்தோட தூங்குங்க. நாளைக்கு காலையில நீங்க கண் விழிக்கும்போது உங்களுக்கான அந்த நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுதுங்க. கலைத்துறையை சேர்ந்த துலா ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொன்னான நேரம்ங்க. சுக்கிரனோட முழு அருளும் உங்க மேல இருக்கிறதால இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அந்த அங்கீகாரம், புகழ் எல்லாமே உங்கள தேடி வரப்போகுது. நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டு உங்க திறமைய வெளிக்காட்டியும் அதை யாருமே கண்டுக்காம விட்டிருப்பாங்க. ஆனா இப்ப அந்த புதிய நபர் மூலமா ஒரு பெரிய வாய்ப்பு உங்க வீட்டு கதவ தட்ட போகுதுங்க. அவர் உங்கள ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து நீங்க ஆசைப்பட்ட அந்த புகழின் உச்சிக்கு உங்கள ஏத்தி விட போறாரு. உங்கள சுத்தி ஒரு பெரிய மக்கள் கூட்டமே உருவாகுவதற்கான நேரம் இதுங்க. விவசாயம் செய்றவங்களுக்கு இந்த நேரம் ரொம்பவே சாதகமா இருக்குங்க. கடந்த காலங்கள்ல மழை இல்லாமலோ, இல்ல விளைச்சல் சரியில்லாமலோ பட்ட கடனை எல்லாம் நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க போடுற விதை எல்லாமே தங்கமா விளைய போகுது. அந்த நபர் உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்து அரசாங்கத்துல கிடைக்க வேண்டிய உதவிகளையோ, இல்ல சலுகைகளையோ ரொம்ப சுலபமா வாங்கி கொடுப்பாருங்க. விவசாயத்துல ஒரு பெரிய லாபத்த பார்த்து உங்க குடும்பமே ரொம்ப செழிப்பா மாறப்போறத நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. அடிக்கடி பயணம் செய்றவங்களுக்கு, குறிப்பா தொழில் காரணமா வெளியூர்களுக்கோ, இல்ல வெளிநாடுகளுக்கோ போறவங்களுக்கு அந்த பயணங்கள் எல்லாமே பெரிய வெற்றிய கொடுக்குமுங்க. அந்த பயணங்கள் மூலமா தான் அந்த புதிய நபர் உங்களுக்கு அறிமுகமாகறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குதுங்க. அவர் மூலமா கிடைக்கிற தொடர்புகள் உங்க தொழில பல மடங்கு விரிவுபடுத்த உதவி செய்யுமுங்க. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்தெல்லாம் பெரிய பெரிய வாய்ப்புகள் வந்து குவியுமுங்க. அதனால எந்த ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் அதை சாதாரணமா நினைச்சு விட்டுறாதீங்க. அதுக்குள்ளதான் உங்களுக்கான அந்த பெரிய அதிர்ஷ்டம் ஒளிஞ்சிட்டு இருக்குதுங்க. நிறைய பேர் சொந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற கனவோடு ரொம்ப வருஷமா உழைச்சிட்டு இருப்பீங்க. அஸ்திவாரம் போட்டதோட அப்படியே நின்று போயிருக்கும். இல்லைன்னா இடம் வாங்கியும் வீடு கட்ட வழி இல்லாம தவிச்சிட்டு இருப்பீங்க. இனிமே அந்த கலை அந்த அந்த அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாமுங்க. அந்த தடப்பட்ட வேலையை திரும்ப ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுங்க. எங்க இருந்து காசு வரும்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு பெரிய தொகை உங்களுக்கு வந்து சேருங்க. அந்த நபர் உங்களுக்கு உதவியாவோ, இல்ல ஒரு நல்ல அறிவுரையாவோ கொடுத்து உங்க கனவு இல்லத்தை கட்டி முடிக்க உறுதுணையா இருப்பாருங்க. சீக்கிரமாவே உங்க புது வீட்டுக்கு பால் காய்ச்சிற அந்த சந்தோஷமான நாள் வரப்போகுதுங்க. மொத்தத்துல இந்த காலகட்டம் உங்க வாழ்க்கையில ஒரு வசந்த காலமா மாறப்போகுது. இத்தனை வருஷமா நீங்க இருட்டுல நடந்துட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு பெரிய வெளிச்சம் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்குதுங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற அந்த பயத்தை, கவலையை எல்லாம் தூக்கி போட்டுட்டு இனிமே எல்லாமே நமக்கு ஜெயமா தான் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் நெஞ்சுக்குள்ள ஆழமா மிதிச்சு வைங்க. அந்த நம்பிக்கை தான் அந்த வரப்போற நபர் மூலமா உங்க வாழ்க்கையை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகுதுங்க. மாணவ மாணவிகளை பத்தி கண்டிப்பா சொல்லணும். படிப்புல கொஞ்சம் மந்தமா இருந்த பிள்ளைங்க கூட இப்ப ரொம்ப சுறுசுறுப்பா படிக்க ஆரம்பிப்பாங்க. பெத்தவங்களுக்கு ரொம்ப நாளா இருந்த ஒரு மனக்கவலை என்னன்னா, நம்ம பிள்ளைங்க படிச்சு முன்னுக்கு வருவாங்களா அப்படிங்கிறதாங்க. இனிமே அந்த கவலை வேணாமுங்க. ஏன்னா அந்த புதிய நபர் ஒரு நல்ல ஆசிரியராகவோ, இல்ல ஒரு நல்ல நண்பராகவோ வந்து உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியா இருக்க போறாரு. அவங்க ஆசைப்பட்ட படிப்போ, இல்ல பெரிய கல்லூரியில இடமோ ரொம்ப சுலபமா கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம படிச்சு முடிச்சு முன்னாடியே கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலையும் அவங்களுக்கு காத்துட்டு இருக்கு. படகு கடையில ரொம்ப வருஷமா மீட்க முடியாம தூங்கிட்டு இருக்கிறவங்க நகைகள் எல்லாம் அடகு கடையில ரொம்ப வருஷமா மீட்க முடியாம தூங்கிட்டு இருக்கிறவங்க நகைகள் எல்லாம் இப்போ உங்க கைக்கு திரும்ப வரப்போகுதுங்க. வட்டி கட்டி ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. எப்படா இந்த கடனை அடைச்சு முடிப்போம்னு ஒவ்வொரு நாளும் பெருமூச்சு முட்டவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி, பெருமூச்சு விட போற நேரம் இதுங்க. அந்த நபர் மூலமா கிடைக்க போற ஒரு பெரிய பணவரவு உங்க கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருந்த எல்லா கடன்களையும் அடைக்க உதவி செய்யுங்க. இனிமே நீங்க நிம்மதியா தலை நிமிர்ந்து நடக்கலாமுங்க. உங்க நகைகளை நீங்க சிரிச்ச முகத்தோட போட்டுட்டு அழகு பார்க்க போறீங்க. இது வரைக்கும் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தவங்களுக்கு உங்களால முடிஞ்சதை செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது யாருமே திரும்பி பார்த்திருக்க மாட்டாங்க.
அந்த நிலைமை இப்போ தலைகீழாக மாறப்போகுதுங்க. உங்கள் உதவி தேவைப்பட்டவங்க மட்டும் இல்லாமல் உங்களை ஒதுக்கி வச்சவங்க கூட இப்போ உங்களை தேடி வருவாங்க. உங்ககிட்ட ஒரு வார்த்தை பேசினா புண்ணியம்னு காத்து கிடப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, உங்கள் ஜாதகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சுபயோகம் தாங்க. அந்த யோகத்தை முழுசாக உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறது நான் முன்னாடியே சொன்ன அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் தாங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. உங்கள் மனசை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோங்க. யாருக்காவது உதவி செய்யணும்னு தோணுச்சுன்னா தயங்காமல் செய்யுங்க. குறிப்பாக வயசானவங்களுக்கு, சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானத்தை செஞ்சுட்டு வாங்க. இந்த சின்ன புண்ணியம் உங்களுக்கு நடக்க போகிற அந்த பெரிய நல்ல காரியத்துக்கு ஒரு பெரிய பாலமாக அமையும். இங்கே நடக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து சில பேர் கண்ணு வைப்பாங்க. உங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் கல் உப்பு போட்டு வீட்டை தொடங்க. வாசலில் ஒரு எலுமிச்சம்பழம் கட்டி தொங்க விடுங்க. இதெல்லாம் அந்த எதிர்மறை ஆற்றலை தடுத்து நிறுத்துங்க. உங்கள் தலையெழுத்து மாறப்போகுதுன்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா? அது சும்மா வாய் வார்த்தைக்கு சொன்னது கிடையாதுங்க. கிரகங்கள் இப்போ உங்களுக்காகவே ஒரு பெரிய வலையை விரித்து அதில் அத்தனை அதிர்ஷ்டத்தையும் கொட்டி வச்சிருக்குதுங்க. அந்த அதிர்ஷ்டத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்குற ஒரு கருவியாக தான் அந்த நபர் செயல்பட போகிறாரு. நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு இனிமேல் வரப்போகிற அந்த வசந்த காலத்தை வரவேற்க சந்தோஷமாக காத்துட்ருங்க. உங்கள் முகம் இனிமேல் வாடவே வாடாதுங்க. எப்பவும் ஒரு புன்னகையோடையே இருக்க போகுது. உங்கள் மனசுக்குள்ளே இத்தனை நாளாக ஒரு இனம் புரியாத பயம் இருந்துகிட்டே இருந்திருக்குங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ, நம்ம எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ஒரு நிரந்தரம் இல்லாத தன்மை உங்களை வாட்டி எடுத்திருக்கும். ஆனால் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வரப்போ முதல்ல நடக்க போகிற மாற்றம் உங்கள் மனசில் தாங்க. அந்த பயம் எல்லாம் முற்றிலுமாக நீங்கள் ஒரு அசாத்தியமான தைரியம் உங்களுக்கு வருங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெம்பு உங்கள் பேச்சிலேயே தெரியுங்க. பழைய கசப்பான சம்பவங்கள் எல்லாம் மறந்துட்டு ஒரு புது மனுஷனாக நீங்கள் உருவெடுக்க போகிறீங்க. உங்கள் ஆள் மனசில் இருக்கிற காயங்களுக்கு ஒரு பெரிய மருந்தாக அவர் செயல்பட போகிறாருங்க. காசு பணம் வந்தாலும் அது தண்ணியாக செலவாகிட்டு இருக்குன்னு புலம்புனவங்களுக்கு இப்போ ஒரு பெரிய யோகம் இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் கடனை அடைக்கவே ஓடி உழைச்சவங்களுக்கு இனிமேல் சேமிப்பு கணிசமாக உயரப்போகுதுங்க. வங்கியில் உங்கள் சேமிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கே ஆச்சரியம் தர அளவுக்கு பல மடங்கு அதிகரிக்குங்க. எதிர்காலத்துக்காக ஒரு நல்ல முதலீடு செய்யக்கூடிய பொன்னான நேரம் இதுங்க. அந்த வரப்போகிற நபர் மூலமாக ஒரு அருமையான முதலீடு திட்டம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது நிலமாகவோ இல்லை தங்கமாகவோ கூட இருக்கலாம். அந்த முதலீடு உங்கள் குடும்பமே உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய சொத்தாக மாறப்போகுதுங்க. ரொம்ப வருஷமாக ஒரு குறிப்பிட்ட கோவிலுக்கு போகணும்னு வேண்டிக்கிட்டு ஆனால் அதுக்கு நேரமோ பணமோ இல்லாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். ஏதோ ஒரு தடை வந்து அந்த வேண்டுதலை நிறைவேற்ற முடியாமல் மனசு உறுத்திக்கிட்டே இருந்திருக்குங்க. இப்போ அந்த தடைகள் எல்லாம் விலக்கி உங்கள் குடும்பத்தோட போய் அந்த இறைவனை தரிசனம் பண்ணுற பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அந்த பயணத்துக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் அந்த நபர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அந்த இறைவனோட ஆசீர்வாதம் முழுசாக உங்களுக்கு கிடைக்கிறதுனால இனிமேல் தொட்டதெல்லாம் தொடங்குமுங்க. உங்கள் வீட்டில் எப்பவும் ஒரு சுபகாரியம் நடந்துகிட்டே இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு முக்கியமான விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணுமுங்க. நல்ல நேரம் வரும்போது நமக்கு அறியாமலே ஒரு சிறுவை எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்குதுங்க. நமக்கெல்லாம் கிடைச்சிடுச்சு, இனிமேல் யாரை பற்றியும் கவலைப்பட தேவையில்லைன்னு நினச்சிடாதீங்க. துலா ராசிக்காரங்க பொதுவாக ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க. அந்த குணத்தை எப்பவும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த அதிர்ஷ்டம் நிலைச்சு நிற்கணும்னா உங்களை விட கஷ்டப்பட்டவங்களுக்கு தொடர்ந்து உதவி செஞ்சுட்டே இருங்க. உங்கள் பேச்சில் எப்பவும் ஒரு கனிவு இருக்கட்டும்ங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பணிவாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கான ராஜயோகம் மேன்மேலும் பெருகிட்டே போகுங்க. அந்த புதிய நபர் எப்போ வருவாருன்னு நீங்கள் நாள் காட்டியாக பார்த்துட்டு இருக்க வேண்டாமுங்க. கால நேரம் சரியாக வரும்போது அவரே உங்களை தேடி வருவார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வர வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிறது மட்டும்தாங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு அழகிய ஓவியமாக மாறப்போகுது. அதுக்கு வண்ணம் தீட்ட போகிற அந்த நபரை அன்போட வரவேற்க தயாராக இருங்க. இது வரைக்கும் நீங்கள் சிந்திய கண்ணீர் எல்லாம் இனிமேல் ஆனந்த கண்ணீராக மாறப்போகுதுங்க. உங்கள் தலையெழுத்து மாற அந்த பொன்னான தருணத்தை அனுபவிக்க முழு மனசோட காத்துருங்க. எல்லாமே உங்களுக்கு இனிதே நடக்குங்க. இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்ச சில துரோகிகள் உங்கள் கூட்டத்திலேயே இருக்கிறாங்க. வெளியில் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே உங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சதிகளை செஞ்சவங்க. அவங்க இத்தனை நாள் அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாமல் அவங்கள ரொம்ப நம்பி ஏமாந்து போயிருப்பீங்க. ஆனால் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த உடனே அந்த துரோகிகளோட உண்மையான முகத்தில் ஏக்கடிச்சு உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்துவாருங்க. நீங்கள் ரொம்ப நம்பினவங்க உங்களுக்கு செஞ்ச துரோகத்தை பார்த்து முதல்ல நீங்கள் அதிர்ச்சி ஆனாலும் அவங்கள உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கி வைக்கிறதுக்கு இந்த நிகழ்வு ஒரு பெரிய உதவியாக இருக்குங்க. இனிமேல் உங்கள் முதுகுக்கு பின்னாடி யாரும் குத்த முடியாது. உங்களுக்கு வரப்போகிற அந்த நல்ல காலத்தை உணர்த்துற மாதிரி சில நல்ல சகுனங்கள் இனிமேல் உங்களுக்கு தென்படும். குறிப்பாக அதிகாலையில் நீங்கள் தூங்கி எழும்போது உங்கள் மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் காரணமே இல்லாமல் உருவாகும். கனவுல சில தெய்வங்களோ இல்லை பசுமாடு மாதிரியான மங்களகரமான விஷயங்களோ வந்து போகும். எல்லாம் சும்மா நடக்கிறது கிடையாதுங்க. உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்படிங்கிற இயற்கை உங்களுக்கு சொல்கிற ஒரு ரகசிய மொழிங்க. இந்த மாதிரி அறிகுறிகளை நீங்கள் பார்க்கும்போது அந்த நபர் உங்கள் வீடு தேடி வர்றதுக்கான நேரம் நெருங்கிடுச்சுன்னு நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கு வழி இருந்தும் நிம்மதியாக உட்காந்து சாப்பிட முடியாத அளவுக்கு உங்கள் மனசில் ஏகப்பட்ட கவலைகள் இருந்திருக்கும். தொண்டைக்குள்ளே சாப்பாடு இறங்காமல் கண்ணீர் விட்டு அழுத ராத்திரிகள் ஏராளமுங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் இப்போ ஒரு பெரிய பலம் கிடைக்க போகுதுங்க. உங்கள் வீட்டு சமையலறையில் இனிமேல் எப்பவும் ஒரு சுபிக்ஷம் குடியிருக்குங்க. உங்கள் குடும்பத்தோட சிரித்து பேசி சந்தோஷமாக நீங்கள் சாப்பிட போகிற அந்த நாட்கள் ரொம்ப தூரத்தில் இல்லை. உங்கள் கைக்கு வரப்போகிற அந்த பெரிய பணவரவு
உங்கள் குடும்பத்தோட தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சு ஒரு ராஜ வீட்டு சாப்பாட்டை உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. உங்கள் மேலே சுமத்தப்பட்ட வீண் பழிகளை பற்றி சொல்லியே ஆகணும். நீங்கள் செய்யாத தப்புக்கு உங்களை குற்றவாளியாக்கி ஊர் உலகத்தில் உங்களை அசிங்கப்படுத்தியவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பழியால் நீங்கள் தலை குனிஞ்சு நின்ன காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ காலச்சக்கரம் உங்களுக்கு சாதகமாக சுழல ஆரம்பிச்சிருக்குது. யார் உங்கள் மேலே பழி போட்டாங்களோ அவங்களே ஊரடிய உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஒரு சூழ்நிலை உருவாக போகுது. உங்கள் உண்மைத்தன்மை வெளிச்சத்துக்கு வரும்போது ஊரே உங்களை பார்த்து பரிதாபப்படுங்க. உங்களை தூக்கி வச்சு கொண்டாடும். அந்த உண்மையை வெளிக்கொண்டு வர ஒரு பெரிய பொறுப்பை அந்த புதிய நபரை ஏற்றுக்க போகிறாருங்க. இத்தனை கஷ்டங்களையும் தாண்டி நீங்கள் இன்னும் உசுரோடவும் ஒரு நம்பிக்கையோடவும் இருக்கீங்கன்னா உங்கள் மன தைரியம் தான் அதுக்கு காரணமுங்க. அந்த தைரியத்துக்கு இப்போ ஒரு பெரிய மரியாதை கிடைக்க போகிற நேரம் வந்துருச்சுங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறதெல்லாம் வெற்றிகள் மட்டும்தாங்க. அந்த நபர் உங்களுக்கான ஒரு பெரிய தூணாக இருந்து உங்களை எக்காலத்திலையும் கீழே விழாமல் தாக்கி பிடிச்சுக்குவாருங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தாங்க. கடந்த கால கசப்புகளை எல்லாம் அப்படியே மறந்துட்டு புதுசாக பிறக்க போகிற இந்த நாளுக்காக உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. உங்களுக்கான அந்த சிம்மாசனம் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்குதுங்க. அதில் உட்காந்து நீங்கள் ஆட்சி செய்ய போகிற அந்த பொன்னான நேரம் இது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்கணும் பெரியவங்க சொல்லுவாங்க. நீங்கள் இத்தனை வருஷமாக அனுபவித்த கஷ்டங்களை எல்லாமே உங்கள் கர்ம வினைகளோட ஒரு பகுதி தாங்க. ஆனால் இப்போ அந்த கர்ம கணக்கு முடிஞ்சு உங்களுக்கு புண்ணிய காலம் ஆரம்பிச்சிருச்சு. இதை நான் சொல்லலை, உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்கள் ரொம்ப தெளிவாக சொல்லுதுங்க. அந்த புண்ணியத்தோட மொத்த உருவமாக தான் அந்த நபர் உங்கள் வீட்டுக்குள்ளே ஏறி வர போகிறாரு. அவர் உள்ளே நுழையும் போது உங்கள் குடும்பத்தில் இத்தனை நாளாக இருந்த அந்த பீடை தரித்திரம் எல்லாமே திரிக்க ஓடுங்க. உங்கள் வீட்டில் ஒரு தெய்வ சக்தி வந்து இறங்கின மாதிரி ஒரு பெரிய சிலிர்ப்பு நீங்கள் உணர போகிறீங்க. துளாராசி தாய்மார்களுக்கு இந்த நேரம் ஒரு பெரிய வரப்பிரசாதம்ங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா வரணும், குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் ஆசைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டு மாடாக உழைச்சிருப்பீங்க. உங்கள் தியாகத்தை யாருமே மதிக்கலையேன்னு முந்தானையில் கண்ணீர் விட்டு அழுதுருப்பீங்க. இனிமேல் அந்த கண்ணீர் உங்களுக்கு தேவையில்லை. உங்கள் பசங்க உங்களை ஒரு மகாராணி மாதிரி தாங்க போகிற காலம் வந்துடுச்சுங்க. அந்த நபர் மூலமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சுபகாரியம் நடந்து உங்கள் சொந்தக்காரங்க மத்தியில் நீங்கள் ரொம்ப பெருமையாக தலை நிமிர்ந்து நிற்க போகிறீங்க. உங்கள் முகத்தில் இனிமேல் எப்போ ஒரு நிரந்தரமான சந்தோஷம் குடியேற்க போகுதுங்க. பண வரவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத பல திசைகள் இருந்து உங்களுக்கு காசு வந்து கொட்ட போகுதுங்க. ரொம்ப வருஷமாக வராமல் இருந்த உழைப்புக்கான கூலியில் யாருக்காவது கடன் கொடுத்துட்டு திரும்ப வராதுன்னு நினச்ச பணம் திடீர்னு உங்கள் கைக்கு வந்து சேருங்க. லாட்ரி அடித்த மாதிரி ஒரு பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்துட்ருக்கு. அந்த வரப்போகிற நபர் ஒரு நல்ல செய்தியோட வந்து உங்கள் பொருளாதார நிலைமையை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போக போகிறாருங்க. காசு இல்லாமல் நின்று போன உங்கள் வீட்டு விசேஷங்கள் எல்லாம் இப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக ஊரே வேந்து பார்க்குற அளவுக்கு நடக்க போகுது. சொத்து பத்து விஷயத்தில் இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே தானாகவே விலகிடுங்க. பங்காளிகளுக்குள்ளே இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கான நியாயம் கிடைக்குங்க. யார் உங்களை ஏமாற்ற நினச்சாங்களோ அவங்க சரி திட்டங்கள் எல்லாம் தள்ளுபடியாகிடுங்க. அந்த நபர் உங்கள் கூடவே இருந்து சட்ட ரீதியான எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சுமூகமான தீர்வை கொண்டு வருவார். இனிமேல் போலீஸ் கேஸ் கோர்ட்டுன்னு நீங்கள் அலைய வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. உங்கள் பேருக்கு சொந்தமாக ஒரு நிலமும் வீடை வாங்கக்கூடிய அந்தஸ்து உங்களுக்கு வந்துடுச்சு. உங்கள் சந்ததியினருக்கு நீங்கள் ஒரு பெரிய சொத்தை சேர்த்து வைக்க போகிறீங்க. நிறைய நேரம் உங்களுக்குள்ள ஒரு சலிப்பு தட்டி இருக்குங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் இந்த வாழ்க்கையில் எந்த நல்லதும் நடக்காதுன்னு விரக்தியில் உட்காந்துருப்பீங்க. ஆனால் அந்த விரக்தியை எல்லாம் தவிடுபடியாக்கி உங்களுக்குள்ள ஒரு புதிய ரத்தத்தை பாய்ச்சிற மாதிரி ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. அந்த நபர் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வந்து உங்களை ஒரு சாதனையாளராக மாற்ற போகிறாருங்க. நீங்கள் எதை நினச்சி பயந்தீங்களோ அந்த பயம் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போகும். உங்களுக்கான அந்த நல்ல நேரம் இப்போ உங்கள் வீட்டு வாசல் படியில் காத்துக்கிட்டு இருக்குதுங்க. சந்தோஷமாக அதை ஏற்றுக்க தயாராகுங்க. துளாராசிக்காரங்களுக்கு இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் முழிப்பாங்க. உங்களை சுற்றி எப்பவும் ஒரு பெரிய கூட்டமே இருக்குங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் உண்மையானவங்கன்னு கேட்டால் விரல் விட்டு எண்ணிடலாம். அந்த வரப்போகிற நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த உடனே உங்கள் கூட இருந்துக்கிட்டே உங்களுக்கு குளிபறிக்க நினச்ச அத்தனை பேரும் தானாகவே உங்கள் கூட்டத்தை விட்டு தெரிச்சு ஓடிடுவாங்க. உங்களுக்கு உண்மையான நேர்மையான மனிதர்களோட சேர்க்க மட்டும்தான் இனிமேல் கிடைக்க போகுது. அந்த நபர் உங்களுக்கு ஒரு அரணாக செயல்பட்டு நல்லவங்களை மட்டும் உங்கள் கூட வச்சுக்க உதவி செய்வார். பொதுவாக தராசு சின்னம் கொண்ட நீங்கள் எந்த ஒரு முடிவெடுக்கணும்னாலும் 1000 தடவை யோசிப்பீங்க. இது சரியாக வருமா தப்பாக போயிடுமான்னு குழம்பியே பாதிய காரத்தை கெடுத்துக்குவீங்க. இந்த தயக்கத்தாலேயே பல நல்ல வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விட்டுருவீங்க. ஆனால் இப்போ அந்த நிலைமை அடியோடு மாறப்போகுதுங்க. அந்த நபர் வந்த பிறகு உங்கள் முடிவுகளில் ஒரு அசுர வேகம் இருக்குங்க. நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப துல்லியமாக 100க்கு 100 சரியாக அமையுங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரிய தெளிவு பிறக்குங்க. அந்த தெளிவு தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப வேகமாக கூட்டிகிட்டு போகுது. தொழில் செய்கிறவங்களை பற்றி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இது வரைக்கும் ஏதோ நம்ம ஊருக்குள்ளே நம்ம தெருவுக்குள்ளே மட்டும் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்த நீங்கள் இனிமேல் எல்லைகளை தாண்டி உங்கள் சாம்ராஜ்யத்தை விரிவிக்க போகிறீங்க. வேறு மாநிலத்திலேயோ வேறு மாநிலத்தில் இருந்தோ இல்லை வேற ஊர்ல இருந்தோ உங்களுக்கு பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் வந்து குவியுமுங்க. உங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு தேவையான அத்தனை பண உதவியும் ஆள்பலமும் அந்த புதிய நபர் மூலமா உங்களுக்கு ரொம்ப சுலபமா கிடைச்சிடும். ஒரு சாதாரண வியாபாரியா இருந்தீங்க, இனிமே ஒரு பெரிய கோடீஸ்வரனா மாறப்போறிய காலம் இதுங்க. உங்க பேர் 4 திசையிலையும் ஒலிக்க போகுது. வயசான துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒரு முழுமையான மன அமைதி உங்களுக்கு கிடைக்க போகுது. நம்ம காலம் எல்லாம் கஷ்டப்பட்டே முடிஞ்சிருச்சு, நம்ம வாழ்க்கையில் இனிமே என்ன சந்தோஷத்தை அனுபவிக்க போறோம்னு ரொம்ப விரக்தியில இருந்திருப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்கு உங்களை சரியா
உங்கள் பிள்ளைகளும் உங்களை சரியாக கவனிக்காமல் விட்டுருக்கலாம். ஆனால் இனிமேல் உங்கள் வசந்த காலம் ஆரம்பிக்க போகுதுங்க. உங்களை யாருமே கவனிக்கலைன்னு ஏங்குனவங்களுக்கு உங்களை தாங்கி பிடிக்கிற ஒரு உறவாக அந்த நபர் வருவார். பேரன் பேத்திகளோட கொஞ்சம் விளையாடி எந்த ஒரு உடல் பாதியும் இல்லாமல் ஒரு நிம்மதியான முதியோர் வாழ்க்கை நீங்கள் வாழ போகிறீங்க. அந்த இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இதுங்க. இந்த அதிர்ஷ்டம் எல்லாம் உங்களை தேடி வரப்போகும்போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அது முழுசாக நடந்து முடிகிற வரைக்கும் யாருக்கிட்டையும் வெளியில் சொல்லாதீங்க. ஏன்னா நீங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து வயிற்றுச்சல் படுறதுக்கே ஒரு பெரிய கூட்டம் காத்துட்டு இருக்குது. அவங்களோட அந்த கண் திஷ்டி உங்கள் நல்ல காரியத்துக்கு பெரிய தடையாக மாறிடுங்க. அதனால அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்னென்ன மாற்றங்களை கொண்டு வராரு அப்படிங்கிறது ரொம்ப ரகசியமாக வச்சுக்கோங்க. அமைதியாக இருந்து உங்கள் காரியத்தை சாதிச்சுக்க பழகுங்க. வெற்றி உங்கள் வசமாகுங்க. அதுவே ஊர் முழுக்க தானாக முரசு குட்டி சொல்லும். வேலை தேடி ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு இது ஒரு பொற்காலம்ங்க. பல இடங்களில் போய் வேலைக்காக ஏறி இறங்கி கடைசியில் ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கும். நம்ம படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கலன்னு ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. இனிமேல் அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாமுங்க. அந்த நபர் மூலமாக ஒரு பெரிய இடத்துல இருந்து வேலைக்கான அழைப்பு உங்களை தேடி வரப்போகுது. உங்கள் திறமைக்கு ஏற்ற மாதிரி கை நிறைய சம்பளத்தோட ஒரு நல்ல வேலையில நீங்கள் போய் சேர போகிறீங்க. அந்த வேலை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைய போகுது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்பவும் உங்களை பற்றி ஏதாவது குறை சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. நீங்கள் நல்லதே செஞ்சாலும் அதில் குத்தம் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்கும். ஆனால் அந்த நபர் உங்கள் வாழ்க்கையில் வந்த அடுத்த நிமிஷமே உங்களை பற்றி தப்பாக பேசின வாயெல்லாம் தானாகவே அடைஞ்சிடுங்க. உங்ககிட்ட பேசவே முகம் சொலிச்சவங்க எல்லாம் இப்போ உங்கள் வீட்டு வாசலில் வந்து தயங்கி நிற்பாங்க. உங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு உங்கள் குடும்பத்தோட வாழ்க்கை தரம் ரொம்பவே உயரப்போகுதுங்க. இதெல்லாம் கண்கூட பார்க்க போகிறீங்க. சொந்தமாக ஒரு வாகனம் வாங்கணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு அதுக்காக சிறுக சிறுக காசு சேர்த்து வச்சுருப்பீங்க. ஆனால் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு வந்து அந்த காசை எல்லாம் கரைச்சிடுங்க. இப்போ அந்த கனவு எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற போகுது. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு புது வாகனத்தை வாங்கி உங்கள் வீட்டு வாசலில் நிறுத்தி அழகு பார்க்க போகிறீங்க. அந்த வாகனம் மூலமாக உங்களுக்கு பல நல்ல காரியங்கள் நடக்குங்க. அந்த நபர் உங்களை பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு உங்கள் மனசுக்கு பிடிச்ச இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் உங்கள் சந்தோஷத்தை பல மடங்கு அதிகமாக்குவார். மருத்துவ செலவுக்கும் நீங்கள் சம்பாதிச்ச பணத்தில் பாதிக்கு மேலே போயிருக்கும். ஏதோ ஒரு தீராத உடல் உபாதைகளோ இல்லை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களையோ ரொம்பவே படுத்தி எடுத்துருக்குங்க. இனிமேல் அந்த வைத்திய செலவு அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லை. உங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்பட போகுது. அந்த நபர் மூலமாக கிடைக்கிற ஒரு நல்ல மருத்துவ ஆலோசனை உங்கள் உடம்புல இருக்கிற அத்தனை குறைகளையும் வேரோட அழிச்சிடுங்க. உங்கள் மனசு ரொம்பவே சுத்தமானது. யாருக்கு எந்த கெடுதலும் நினைக்காத உங்கள் நல்ல மனசுக்கு இறைவன் கொடுக்க போகிற ஒரு பெரிய பரிசு தான் இந்த மாற்றம்ங்க. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற ஒவ்வொரு விடியலும் உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்குங்க. உங்களை ஏளனமாக பேசினவங்க கண் முன்னாடி நீங்கள் ஒரு மாபெரும் வெற்றியாளராக நின்று காட்ட போகிறீங்க. அந்த காலம் ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, உங்கள் வாசல் படியில் தான் நிற்குதுங்க. நடக்கிறது எல்லாமே நன்மைக்கே அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை மட்டும் எப்பவும் உங்கள் நெஞ்சுக்குள்ளே ஆழமாக பதிச்சு வச்சுக்கோங்க. காலையில் எந்திரிச்சதும் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு அன்னைக்கு வேலையை தொடங்குங்க. உங்களுக்கு கிடைக்க போகிற இந்த ராஜயோகம் எந்த தடையும் இல்லாமல் முழுசாக வந்து சேரணும்னா உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வாங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு ஒரு பெரிய அரணாக இருந்து காப்பாற்றுங்க. உங்கள் எதிர்காலம் ரொம்ப பிரகாசமாக இருக்க போது. உங்கள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே ஒன்றுன்னா எந்த குறையும் இல்லாமல் நிறைவேற போகுது. இந்த பொன்னான நேரத்தில் உங்கள் குடும்பத்தோட நீங்கள் சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியமாக வாழணும்னு இறைவனை நான் மனசார வேண்டிக்கிறேங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே மனநிறைவை கொடுத்துருக்கும்னு நம்புகிறேன். இந்த நல்ல விஷயங்களை உங்கள் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களும் இதனால் பலனடையட்டுங்க. நம்ம பதிவுகளை தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. எப்பவுமே நல்லதே நடக்குங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.